உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். இந்த புதிய வருடத்தில் உங்கள் அனைவருக்கும் நிறைவானதை கர்த்தர் தரும்படியாக தாழ்மையோடு தேவனை மன்றாடுகிறேன். இன்று இந்த புத்தாண்டு பொன்னாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தியானத்துக்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, அதிக மேன்மையான வழிகளை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆமென். அதிக மேன்மையான வழிகளை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழிகளை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆமென். முக்கியமான வரங்களை நாடுங்கள். இந்த புதிய வருடத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் முக்கியமான வரங்களை நாடுவது. அந்த முக்கியமான வரங்களை நாடும் போது தேவன் நமக்கு இன்னும் அதிக மேன்மையான வழிகளை நமக்கு காண்பிக்க போகிறார். காண்பித்தேன் என்று கடந்த காலத்தை சொல்லவில்லை, காண்பிப்பேன் என்று எதிர்காலத்தை சொல்லவில்லை, காண்பிக்கிறேன் என்று நிகழ்காலத்தை சொல்லுகிறார். ஆமென். இந்த நிகழ்காலத்தில் அந்த மேன்மையான வழி, அதிக மேன்மையான வழியை காண்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஏற்கனவே இடுக்கு பாதையில் நடந்து நம்ம கடந்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய மேன்மையான வழியை தேவன் நமக்கு ஏற்கனவே காண்பித்து விட்டார். இன்னும் அதிக மேன்மையான வழி, இன்னும் அதிக மேன்மையான வழி. அப்படி என்ன அதிகமான வழி? அந்த வழி என்ன வழி? 3 வரங்கள், முக்கியமான வரங்கள்: விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இது எல்லாமே நாம் 2024 விசுவாசத்தோடு இருந்திருப்போம், நம்பிக்கையோடு இருந்திருப்போம், அன்போடு இருந்திருப்போம். ஆனால் குறைவுபட்டு இருக்கலாம். விசுவாசத்தில் குறைவுபட்டு இருக்கலாம், நம்பிக்கையில் குறைவுபட்டு இருக்கலாம், அன்பிலும் குறைவுபட்டு இருக்கலாம். இந்த புதிய வருடத்தில் நாம் இந்த விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் அன்பிலும் பலப்பட வேண்டும். முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் நாம் இந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அன்பையும் பலப்படுத்தணும் இந்த புதிய வருடத்தில். அப்படி நாம் பலப்படுத்தும் போது, முழு இருதயத்தை கொடுக்கும் போது தேவன் நமக்கு அதிக மேன்மையான வழிகளை காண்பிக்க வல்லவராக இருக்கிறார்.